இயேசு தன் ஊழியத்தை இங்கு பூமியில் ஆரம்பிக்கும் போது கடற்கரை ஓரத்தில் போகிறாரு, ஜெபிக்கிறார், 40 நாள் உபவாசம் எடுக்கிறாரு. He fasted for 40 days and now he is going by the sea, just taking a walk. அப்படியே நடக்கும்போது அப்படியே கொஞ்சம் மீன் பிடிக்கிறவர்களை அவர் பார்க்கிறாரு. He saw few of them catching fish. மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து கொண்டு அவர் கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? 1 கிலோ தெங்கிரி கிடைக்குமான்னு கேட்டாரா? என்ன கேட்டாரு? What did he ask? Will you follow me? என்ன நீங்க பின்தொடர்ந்து வருவீங்களா என்று சொல்லி அந்த கேள்வியை இயேசு கேட்டார். And as I was just asking God, what do you want? And God is just saying, my young people should follow me. என்னோட வாலிபர்கள் என்னை பின்தொடர்ந்து வருகணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். When God said checkmate, is not just giving you a victory, it just doesn't want to bring a absolute change. நேற்று ராத்திரி பார்த்தோம், ஆண்டவர் செக்மேட் என்று சொல்லும்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் ஆரம்பித்தார். ஆனாலும் ஆரம்பித்தவர் அது அப்படியே விட்டுட்டு போகணும், அது முடிந்துருச்சு, ஓகே அடுத்த ஆளு அப்படின்னு கிடையாது. God doesn't stop. God will continue to work, and for that God requires you to follow him. ஆண்டவர் என்றும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் என்றும் நம்மளோடு புதிய காரியங்கள் செய்ய விருப்பப்படுகிறவராக இருக்கிறார், புதுப்பித்து கொண்டே இருக்க விருப்பப்படுகிறார். அதுக்கு ஆண்டவருக்கு தேவை நம்ம ஆண்டவரை பின்தொடர்ந்து வர வேண்டும். பேதுரு இயேசு கடல் ஓரத்தில் போயிட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்லும்போது what Peter did? What did Peter did? பீட்டர்ட்ட கேட்டு சொல்லுவோமா என்ன செஞ்சாருன்னு? பீட்டர் என்ன செஞ்சாரு? விட்டுட்டு என்ன பண்ணாரு? It says they left their parents, or not parents, father. பெற்றோரை விட்டு தகப்பனை விட்டுட்டு என்ன பண்ணாரு? பின்தொடர்ந்து வந்தார். He left his father and he followed. Four of them followed. 4 பேர் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார். உடனே வாழ்க்கை மாறிடுச்சா? Was it a day change? Was it a day change? ஒரு நாள்ல மாற்றம் கிடையாது. இயேசு நிறைய காரியம் தவறு பண்றாரு, இயேசு தப்பு பண்றாரு. இயேசு ஒரு பகுதியில் வரும், பீட்டர் called Jesus aside and started rebuking Jesus. யாரு கலந்து கொள்றா? யாரை கலந்து கொள்றா? பேதுரு இயேசுவை கலந்து கொண்டாராம். என்ன தைரியம்? Was it a day change? But when they continued to follow, John 21, யோவான் 21வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லாம் மறுபடியும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. Everyone continued to go fishing because of Peter. இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இயேசு கடல் ஓரத்தில் வந்து நிற்கிறாரு, மறுபடியும் கூப்பிடுறாரு. The same thing happened again on the same spot, in the same way. Jesus is again asking them. Now he is asking, will you feed my lamb? 3 தடவை கேட்டதுக்கு பிறகு மறுபடியும் கேட்கிறாரு, will you follow me? Turn to John 21. Another one God is bringing me in my mind. ஆண்டவர் இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றார். And this is for you young people, listen carefully. John 21, யோவான் 21வது அதிகாரம். Just turn with me to John 21. 19வது வசனத்தை வாசிங்க. Verse 19. சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறாரு? தொடர்ந்து சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. Remember back, what was the first word Jesus said to Peter? புத்த சொன்ன வார்த்தை என்னது? Follow me. Was that an absolute change in a day? No, after 3 or more than 3.5 years, இப்ப மறுபடியும் இயேசு போய் அதே கடல் ஓரத்துல அதே வாரத்துல மறுபடியும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாரு? Follow me, young people. God may have called you before. ஆண்டவர் உங்களை இதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம், ஆண்டவர் இதுக்கு முன்னாடி உங்களோட பேசியிருந்திருக்கலாம். But this is the place again God is bringing you in his presence to remind you, follow him. ஆண்டவர் இதுக்கு முன்பதாக உங்களோட பேசியிருந்திருக்கலாம், வார்த்தை மூலியமா பேசியிருக்கலாம், ஊழியக்காரர் மூலியமா பேசியிருக்கலாம், இதுக்கு போன வருஷம் நடந்த யூத் கேம்ப்ல பேசியிருந்திருக்கலாம், எங்கேயோ பேசியிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் இதே இடத்துல இதே பிரச்சனத்துல ஆண்டு சமூகத்துல வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் கேட்கிறது அதே கேள்விதான், follow me. என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. Another issue that we have, our young people we have is, ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பேதுருக்கும் அதே பிரச்சனை இருந்துச்சு. 20வது வசனத்தை வாசிங்க.
பேதுரு திரும்பி பார்த்து, இயேசு பேதுருட்ட என்ன சொன்னாரு? என்னையே பின் தொடர்ந்து வா, ஃபாலோ மீ. இப்ப பேதுரு என்ன பண்றாரு? திரும்பி பார்த்து யாரு? யோவானை பார்க்கிறாரு, ஜான். ஓகே, இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனை கண்டு, இப்ப பேதுரு யோவானை கண்டு என்ன பண்றாரு? இயேசுவை நோக்கி என்னது? இவன் எப்படி? Don't wait for your friend, don't wait for your friend to take the step. இயேசு யாரை பார்த்து என்னை பின் தொடர்ந்து வானாரு? பேதுருவை பார்த்து பின் தொடர்ந்து வானாரு. அப்ப ஆண்டவர் ஒன்னே பார்த்து, நான் சொல்லலாம், ஏன்னா இப்ப ஏன் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாரு, என்னைய பின் தொடர்ந்து வான்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டோபரை பார்த்துட்டு இவன் எப்படின்னு கேட்காதீங்க. Our young people, our problem is we wait for our friend. Don't wait for your friend. God is asking you to follow him. ஆண்டவர் உங்களை சொல்றாரு, என்னை பின் தொடர்ந்து வான்னு. It's an individual call. It's not a group call. It's an individual call. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, என்னை பின் தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி. Don't wait for your friend. Our problem is we wait for our friend. தூங்குனாலும் கூட்டாளியோட, சாப்பிட்டாலும் ஒரே மங்கள சாப்பிட்டோம், எல்லாமே ஒன்னா இருக்கணும். ஊழியத்தில் நோ 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 நோ. அதுக்கு ஏசு என்ன தெரியுமா பதில் கொடுக்கிறார்? வாசிங்க. உனக்கு என்ன? அவன் வரானோ வரலையோ அது உனக்கு என்ன? That's not your business. Young people, when God say follow me, that is your business. ஆண்டு உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார்னா, சில பொறுப்புக்கு அழைத்திருக்கிறார்னா, that is your business. அப்ப இன்னைக்கு அப்படியே ஆள் என்ன பண்றாங்க, கூட்டாளி என்ன பண்றாங்க, அப்படியே இல்ல 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 இல்ல. If God is calling you, he is calling you. அது உனக்கு என்ன சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்று மறுபடியும் அந்த வார்த்தை வருது, என்னது? நீ என்னை பின் தொடர்ந்து வா. தட் இஸ் யோர் பிஸ்னஸ். யங் பீப்புள், ஆண்டவர் உங்களை பார்த்து பின் தொடர்ந்து வான்னு சொன்னார்னா, தட் அலோன் இஸ் யோர் பிஸ்னஸ். அதர் திங்ஸ் ஆர் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். கூட்டாளிக்கு வெயிட் பண்ணுறது, முன்னுக்கு ஜெபிக்க வாங்கினா ஆண்டவங்க பேசிட்டே இருப்பார், போ நீ முன்னுக்கு போ, போ ப்ரே பண்ணு, போ. யாரை பார்க்கறது? கூட்டாளி போறாரா? வர்ஷிப் பண்ணும்போது கையை தூக்கிட்டு ஆண்டவர் ஆராதிங்கன்னு சொல்லும் போது கூட்டாளி இப்படி தான் இறக்கியிருப்பாரு, இவர் அப்படியே இறங்கிடுவார். See, you follow God. அது மட்டும் போதும். இது ஆண்டவர் சொன்னார், சொல்லிட்டேன். இன்னைக்குள்ள செய்திக்கு வருவோமா? Luke 14, லூக்கா 14வது அதிகாரம். 1வது நாள் பார்த்தோம் absolute intelligence. 2வது என்னது? absolute victory. 3வது நேத்து ராத்திரி பார்த்தது absolute change. இன்றைக்கு பார்ப்பது on our part. இயேசு நமக்காக யுத்தத்தை செய்ததுக்கு பிறகு, do you think we have nothing else to do? Do you think we have nothing else to do? யாத்ராமம் 14வது அதிகாரம். If you go back to the same chapter of our team, Exodus 14, when God said, I will fight for you, அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யலையா? They continued walking. That means they did something. ஏதோ ஒன்று செய்யணும். So we have our part to do. And today we're going to see when God say checkmate, that means there's our part to respond. Absolute commitment. ஆண்டவருக்கு பரிபூர்ண ஒப்பு கொடுத்துதல் இருக்கணும். We must have our absolute commitment. And when we say commitment, and when we say ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் என்று சொல்லும்போது follow me என்று சொல்ற காரியம், என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்லுகிற காரியம் ரொம்ப முக்கியம். Luke 14 verse 25. லூக்கா 14வது அதிகாரம் வசனம் 25. அநேக ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க? What the large crowd are doing? They are traveling with Jesus. Two things from this. Number one,
ரெண்டு காரியம் பார்க்கலாம். ஒன்னாவது காரியம், என்னைக்குமே கூட்டமா இருந்தா ஓகே அப்படி நினைக்காதீங்க. Don't think when you are together with the crowd is okay. When God calls it an individual call. மறுபடியும் சொல்லுகிறேன், கூட்டத்தோட இருந்துட்டு ஓகே யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியல இல்ல. செகண்ட், another important thing, don't follow the flow. அப்படியே ஃப்ளோல போவோம். எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், எங்க போகுது அது அப்படியே போகுது, எங்கம்மா போகுது அது அப்படியே போகுது, எங்க போகுது தெரியல. Don't follow the flow. ஏன் சொல்றேன்னா, இங்க திரளான கூட்டம் இயேசுவோட திரும்பி கூட பேய் கொண்டு இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ம் 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 பாருங்க, திரளான கூட்டம் முன்னாடி வந்துட்டு இருக்கு இயேசு முன்னாடி. இப்ப நம்ம முன்னாடி ஒரு திரளான கூட்டம் வந்தா எப்படி இருக்கும்? Just picture yourself, a big crowd is following you. What you will feel? கையிலே பிடிக்க முடியாது, தலையில கொம்பு முளைச்சிரும். பாரு முன்னாடி எத்தனை பெரிய கூட்டம் இருக்குன்னு. இப்ப இயேசு பிட திரளான கூட்டம் இருக்கு. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அப்பாரா வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு என் பின்னாடி ஒரு திரளான ஒரு கூட்டம் வருது, இது போதும் எனக்கு நினைச்சாரா? அவர் சொல்லுகிறாரு, is turning back and is looking at him and looking at them and is saying, if வார்த்தை வருதா? ifன்ற வார்த்தை வருதா? if என்னது? ifன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? probability, let's say, okay, probabilities, okay, right. வேற தமிழ்ல எப்படி? if shows terms and condition. ஆமா தானே? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம், ஓ இது தேய்க்கலாம் இது தேய்க்கலாம், கீழே என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டார் போட்டு நோட் பண்ணிட்டு terms and condition applied. இயேசு பின்தொடர்ந்து வருகிறதுக்கு they are terms and condition. if you want to follow me, if வாலிப பிள்ளைங்களா இன்னைக்கு சொல்றோம், நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், don't follow the flow. இன்னைக்கு கிறிஸ்தவங்க சொல்லி உலகத்துல என்னென்னோ செஞ்சிட்டு இருக்காங்க. many claim that they are Christians and they are doing so many things. young people, be very careful. don't follow the flow. இப்படிதான் போகுது, இதான் ட்ரெண்ட், இப்படிதான் போகுது. நோ. திரளான கூட்டம் யாரெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. வாங்கப்பா போலாம் வாங்க போலாம். இயேசு திரும்பி பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் பின்னாடி வர சந்தோஷமா தான் இருக்குது, but if really want to be my disciple, there are some terms and condition. சும்மா இல்ல, don't follow the flow. எல்லாம் போறாங்க, வாப்பா எல்லாம் போவோம். எல்லாம் யூத் கேம்ப் போறாங்க, வரியா வரியா வா எல்லாம் போலாம். okay fine, you want to have time with your friend, but அது எல்லாத்துக்கும் மேலாக God has a personal call for all of you. follow me. பின்தொடர்ந்து வாங்க என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு பேருக்கும் சொல்லுகிறார். சரி, what are the terms and condition? ஒன்னாவது என்ன போட்டிருக்கு? வாசிங்க மறுபடியும் 26. ம் 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 my God. யார் இங்க உங்களே நீங்க வெறுக்கிறீங்க? சொல்லுங்க, கை தூக்குங்க பார்ப்போம். காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்காம, குளிக்காம, மூஞ்சி கழுவாம, சாப்பிடாம, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டு தான் வேணும்னு காலையில் இங்கே வந்து உட்கார்ந்தது யாரு? எங்க அம்மா எனக்கு வேண்டாம், எங்க அப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது யாராச்சும் இருக்கிறீங்களா? என் அண்ணன் வேணாம், என் தம்பி வேணாம், யாரும் வேணான்னு இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐ ஹேட் யூ சொல்லுங்க. சந்தோஷமா சொல்றீங்க. எத்தனை வருஷம் சொல்லணும்னு வச்சிருந்தீங்கன்னு தெரியல. இல்லை, ஐ ஹேட் யூ மட்டும் தான் சொல்ல சொன்னேன். கீழே அதுக்கு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுக்க சொல்ல. ஐ ஹேட் யூன்ற வார்த்தைக்கு என்னது? have anyone have wondered why Jesus asked them to hate? யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சதே இல்லை. to give him priority. ஓகே, வேற இல்லை யோசிச்சிருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் வெறுக்க சொல்றாரு?
வெறுக்காவிட்டால் வெறுக்கணுமா? ஆண்டவர் அன்பால இருக்க சொன்னாரு. யோசிச்சிருக்கிறீங்களா? சரி, நான் அப்போ என்ன பண்றேன், நான் வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மாட்ட கேட்கிறேன். உங்களை தான் பார்த்து கேட்டுட்டு இருக்கேன், யோசிச்சிருக்கீங்களா இல்லையான்னு. இப்போ யோசிக்கிறீங்க, ஓகே சரி, அட்லீஸ்ட் யோசிக்கிறீங்க, ஓகே வெரி குட். இந்த வார்த்தைக்கு கிரீக்கர் மொழியில் அர்த்தம் மிசையோ. மிசியோ இல்லை, மிசையோ. அப்படின்னா யூ லவ் லெஸ். ஓகே, அப்போ 2 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் கிரீக் கிளாஸ் போனோன்னே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மிசையோ, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிசையோ? லவ் லெஸ். அப்பனா இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னைய பின்தொடர்ந்து வருகிறவர்கள், யூ லவ் லெஸ் யுவர் பேரண்ட்ஸ், யூ லவ் லெஸ் யுவர் பிரதர்ஸ், யூ லவ் லெஸ் யுவர் செல்ஃப். இதுதான் condition. You love less. That means you love me more. Who said priority earlier? Okay, God must be your top priority. ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையில முதல் காரியமா இருக்கணும். வாலிப பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில முதல் காரியம் என்ன இருக்குது? What is the first priority in your life? Think and see. Simply we can know. காலையில எந்திரிச்சு போத என்ன செய்றோம்? உங்க வாயாலே இருந்து வருதுல ஃபோன் பண்றது சொன்னேன். I mean that's your top priority. சரி, ஃபோன்ல என்னத்தை தட்டுறீங்க? சும்மா போட்டு என்ன தட்டுறோம்? என்னதை பார்க்குறோம்? மெசேஜஸ், வாட்ஸ்அப், வேற சோஷியல் மீடியா, இதுதான் பார்க்குறோம். அப்படின்னா your top priority has been the world basically. அப்ப நீங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு, you follow me young people. என்னை பின்தொடர்ந்து வாங்க. They are condition for us to be a disciple of Christ. அடுத்தது என்ன சொல்றாரு 27, it doesn't just end there. You give top priority for God and then next, தான் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. What is cross? What is cross? காதுல தொங்க விடுறது, கழுத்துல தொங்க விடுறது, இப்ப கால்லையும் தொங்க விட்டுக்கிறாங்க. What is cross? burden வேற, பாவம் வேற, total surrender. Basically when we look at cross, what we see? Christ and his love. எத்தனை ஃப்ரேம் போட்டுருக்கிறீங்க? ஃப்ரேம் உங்க வீட்டில் தொங்க ஒரு கிராஸ் போட்டு கீழே கான்வர்சேஷன் ஓடும். How much do you love me? அப்போ கிராஸ் போட்டிருக்கோம், this much I've loved you. Cross basically shows God's love for you and me. And at the same time, பின்னாடி அந்த பெரிய சீனியர் யூத்ஸ்லாம் சொன்ன மாதிரி, it also show God's sacrifice and his burden for us. அப்போ ஆண்டு மேல அன்பு வைத்து அந்த அன்பை தியாகத்தோடு செய்கிறது தான் இந்த சிலுவையை குறிக்கிறது. This cross, when Jesus said carry the cross, it basically means the love that we have for Christ and the willingness to take the burden and to follow him. That is cross. Young people, that is what God is requiring for you. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு வாலிப பிள்ளைங்களா உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? உலகத்தின் பாரத்தை நம்ம மேல தூக்கிக்கிட்டு, உலகத்தின் காரியத்தை மேல தூக்கிக்கிட்டு, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு, அப்புறம் பிரஷர், டிப்ரெஷன், இது எல்லாத்தையும் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். We are carrying the burden of the world and then we are saying, oh, the world is so depressed, I am feeling so stressed. When you are carrying the wrong load, then of course தவறான பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தா தவறாதான் போகும். Young people, commitment is very important. And commitment to follow him as condition, you must give him top priority. And you must love him and you must follow him. That is very important. அது ரொம்ப முக்கியம் வாலிப பிள்ளைங்களா. Eric Liddell is another great example. Oh, come on, it's an Olympian man. எத்தனை பேர் ஒலிம்பிக் போகிறது கஷ்டப்பட்டு இருக்கிறோம். மலேசியா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கு ஒரு கோல்ட் மெடல் எடுக்கிறதுக்கு. ஈஸிலி மேன், ஈஸிலி ஜஸ்ட் ரிட்டர்ன் தி நெக்ஸ்ட் டே. Because he said God is my top priority. சண்டே சர்ச்சுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு he just take off his name so easily. That is commitment. Young people, can we give God that commitment in our life? அந்த commitment கொடுக்க முடியுமா?
Don't follow the flow. Hey, நாளைக்கு சர்ச்சுக்கு வரியா? அது வரல, நான் இதுக்கு சர்ச்சுக்கு போகணும். யூத் ப்ரோக்ராம் இருக்கு, நீ வரியா? உன்னை என்னால் வர முடியாது, நீங்க எனக்கு டியூஷன் இருக்கு. அது போல நானும் போல, அவன் போல நானும் போல. That must not be a commitment. You love God more than anyone else and you follow him. Amen. Young people, that is what God is asking you today. That commitment. And the condition of follow பண்ணிட்டு, God, I love you. You are my top priority. That is very important. Next. அடுத்த வசனம் வரும் 28 until 33. Okay? அவ ஃபுல்லா வாசிக்க வேணா, 33 மட்டும் வாசிப்போம். தனக்கு உண்டானதை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. If in the same way any of you who does not give up everything, he cannot be my disciple. And this is where young people, we have to give up. We have to give up. நேத்துள்ளதா, we have to check out few things in our life. சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம விட வேண்டியது உண்டு. உடலனா சீஷன் ஆக முடியாது. If you don't give up certain things in your life, that you cannot be his disciples. வாழ்க்கையில் இன்னைக்கு சில காரிய வாழ்க்கை நம்ம பிடிச்சு கொண்டே வைத்து கொண்டு இருக்கிறோம். There are certain things in our life that we are holding on to it. We are holding on to it. We don't want to let it go. அதை நம்ம விட முடியல, அதை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறோம். If you are holding on to it, and this is the day that God want you to let go, அதை பிடிச்சிட்டே வாழ்றோமா, அது இன்னைக்கு ஆண்டு அதை விட சொல்கிறார். If you know very well that you must not have an unbeliever girlfriend or boyfriend, if you are still holding on, இல்ல நான் ஜெபித்து ரட்சிப்புக்குள்ளாக வந்துருவாங்க, நான் ஜெபித்து ரட்சிப்புக்குள்ளாக வந்துருவாங்க. நீ ஜெபித்து உன் ஜெபத்தை வீணாக்கிட்டு இருக்கிற. Don't say someone have a story where they prayed and changed their spouses. It will happen the same to you. இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. என் வீட்டு முன்னுக்குள்ளவங்க அவங்களும் அப்படிதான் ஆண்டு அறியாதவங்களை கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் ஜெபிச்சு அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க. Don't think that will happen to you. That is 1 in a million story. 1000ல் 1 அந்த மாதிரி நினைச்சு அந்த 1000ல் ஒருவன் நீங்க நினைச்சுக்காதீங்க. If you know that is wrong, then you should give up. If you know there is some addiction, சிகரெட் குடிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, வேப் அடிக்க கூடாது, ஆனா சில காரியம் விட முடியல, ஏன்? பரவாயில்ல. If you know you must not have it, then don't have it. Give up. ஆண்டவர் அதான் சொல்கிறார், வாலிப பிள்ளைங்களா, follow me and give up certain things. சில காரியத்தை விடுங்க. எதெல்லாம் இன்னும் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் பழையவைகளை பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்களா? You are still holding on to past grudges. You are still holding on to past grudges. பழைய கஷ்டப்புக்கு இன்னும் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறீங்களா? Give up. Give up. Give up. விடாவிட்டால் சிஷ்யனாக ஆக முடியாது. You cannot be my disciple. Young people, God is asking you all to follow him. ஆண்டவர் உங்க எல்லாத்தையும் அவரை பின்தொடர்ந்து வர சொல்கிறார். சில காரியத்தை விடணும். You have to give up few things. And next, first they are condition. Next they are commitment. Commitment to give up. சில காரியத்தை விடணும். Third is a commitment of character. Your character is very important. அடுத்து 34வது வசனத்தை வாசிங்க. உப்பு நல்லதுதான். ஓகே, 2 கேள்வி இருக்கு. உப்பை எதுக்கெல்லாம் பாய்ப்போம்? சமைக்கிறதுக்கு, வேற சாப்பிட்றதுக்கு. ஓகே, 2 ஒன்று தான். அடுத்தது டேஸ்ட்டுக்கு, சமைக்கிறதுக்கு. ஓகே, ப்ரிசர்வேட்டிவ், எப்படி சொல்ற தமிழ்ல? ஊறுகாய். சரியா? ஓகே, வேற? Come on, fast. சாப்பாட்டே இருக்க. சாப்பிட்டியா நீ? காலையிலேயே சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? வேற? Come on, young people. Science students.
Okay, electrolyte for science. Okay, very good. Where? Form 5 ஓ இல்லையா, நானும் படிச்சு ரெடியா இருக்கிறாங்க போல பரிச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். வேற? preservative, food, medicine. அட்டை திரும்ப அட்டை, லீச். லீச் கடிச்சா என்ன பண்ணுவோம்? உப்பு போடுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. இங்கே இருக்கிற மேபி இங்கே முன்னுக்கு இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அட்டையை பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே? 2K கிட்ஸ். ஓகே ரைட். ஓகே வேற? வேற எதுக்கு பாய்க்கிறோம் உப்பு? ஐஸ் கட்டியில் போட்டால் கரையாது. யாரு கரைஞ்சிரோம்னா கொஞ்சம் கூட நாள் தாங்கும். ஓகே ரைட். உப்புக்கு நிறைய தன்மை இருக்கு, ஆனால் நம்ம பாய்க்கிறதுக்கு ஒன்று தான். என்னது? சாப்பிட்றதுக்கு. வெரி குட். சரியா? சாப்பிட்றதுக்கு பாய்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு உப்பு நல்லது தான், ஆனா உப்பு என்ன பட்டு போனா பிரயோஜனம் இல்ல, சாரம் மட்டு போனா. இஃப் சால்ட் லூசஸ் இஸ் சால்ட்டினஸ். என் கேள்வி ஒண்ணுதான், உப்புக்கு சாரம் மட்டு போகுமா? எப்படி போகும்? யாரு போவோம்னா கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுவோம். யாரு? எப்படி? கரைஞ்சி தானே போகுது. உப்பு சாரமற்று போலல. உப்பு எப்படி சாரமற்று போகும்? How salt can lose its saltiness? போடலனா உப்பு கரைஞ்சி போகுது. உப்பு கூட தன்மை அங்கே தான் இருக்கும். உப்பு சாரமற்று போகாது. It will dilute basically, but that saltiness will be still there. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, ஒன்று நமக்கு தெரியல, இல்லைன்னா இயேசு தவறா சொல்லிட்டாரு. ஐதவான் உடனே பதில் வந்துச்சு, நமக்கு தான் தெரியல, இயேசு கரெக்டாக சொல்லியிருப்பார். It's either we don't know or Jesus was wrong. Correct or not? You got any answer? How can salt lose its saltiness? How salt can lose its saltiness? Don't know. You know what is salt? தெரியுமா? ஓகே பாருங்க. ஓகே 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 சரி சரி. Why we don't understand is because we don't know the context. என்ன நடக்குதுன்னு தெரியாதனால we don't know. நம்ம பாய்க்கிற சால்ட், அடுப்பாங்கடையில் கிச்சனில் இருக்கிற சால்ட்டு, அந்த சால்ட் வந்து பியூர் சால்ட். That means a processed salt. ஆனால் இயேசு சொல்கிற சால்ட் என்னது? இயேசுவோட காலகட்டத்தில் டெட் சி. டெட் சி தெரியுமா? டெட் சி தமிழ் என்னது? சாவு கடலா? சவக்கடல். சரியா? டெட் சி. டெட் சி இஸ் த மோஸ்ட் சால்ட்டியஸ்ட், மோஸ்ட் டென்சியஸ்ட், அது வார்த்தை இருக்கான்னு தெரியல, பட் மோஸ்ட் டென்சஸ்ட் வாட்டர் and the lowest point on the earth. Below sea level, so lowest point. அப்போ எல்லா கடல் தண்ணியும் அங்கே என்ன போகும்? இஸ்ரேல் சுற்றி இருக்கிற எல்லா கடலில் இருக்கிற தண்ணியும் டெட் சீக்கு தான் போகும். அப்போ டெட் சீக்கு போகும்போது the saltiest, and of course now Israel is one of the most the best salt producers. சிறந்த உப்பு வந்து அங்கேருந்து தான் வருது. அப்போ அங்கே கடலோரம் என்ன இருக்கும்? நிறையா உப்புகள் பைலா பண்ணி இருக்கும். அப்போ பிகாஸ் இட் இஸ் impure, உப்பு வந்து NaCl. இன்னும் மண்டை வேலை செய்த NaCl. NaCl சேர்ந்து மற்ற மினரல்ஸ், Form 5 Form 4 கீழே இருக்கிறவங்களா நீங்கள் வர நாள் படிப்பீங்க ஸ்கூலில். ஓகே, மற்ற மினரல்ஸ், மற்ற எலமெண்ட்ஸ், அது எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாம் சேர்ந்து இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? அந்த உப்பு கடல் ஓரம் வந்து தேங்கி வரும்போது மற்ற மண்ணில் இருக்கிறது, காற்றுல இருக்கிற எலமெண்ட்ஸோடு அது மிக்ஸ் பண்ணும்போது it will lose its saltiness. That means sodium chloride, NaCl, will mix with other chemical elements and it will lose its saltiness. அப்போ எப்படி இருக்கும்? உப்பு மாதிரி இருக்கும், ஆனால் தொட்டு நாக்கில் வச்சா உப்பு கரிக்காது. Now you understand the context. That's the context of Jesus time. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? இந்த உப்பு போல, உப்பு நல்லது தான், and if you know salt is very precious, and to Roman soldiers some were paid by salt, their salary. சம்பளமே உப்பு தான். அப்போ உப்புக்கு நிறைய மரியாதை இருக்குது.
ஆனா அந்த உப்பு கடல் ஓரத்தில் அப்படியே வந்து தேங்கும் போது அந்த சுத்தி இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸோட மிக்ஸ் ஆனுச்சுன்னா அதுக்கு ஏசு என்ன சொன்னாரு? சாரம் வருமா? அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க, சொல்றாரு பாருங்க. 35. எதுக்கு உதுவாதா? மண்ணுக்கும் உதுவாது. அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வரும் பைலாப். ஒரே ஓரத்தில் வந்து அப்படியே பைலாப் பண்ணி இருந்தாலும் நோ பாயிண்ட். So young people, if your character உங்க தன்மை உலகத்துல இருக்கிற காரியத்தோட மிக்ஸ் ஆயிருச்சுன்னா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. Young people, listen carefully. If your character and your attitude is mixed up with the world, so many elements of the world have infused in your life, then there's no point. வச்சுக்கிறதுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீசுவதுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. So young people, when you follow God, remember your character is very important. உப்பு எதுக்கெல்லாம் பாய்க்கலாம்னு சொன்னோம்? preservative. That means your life must be a preservative to others. உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு தீமை கொடுக்க கூடாது. உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். ஃப்ளேவர்னு சொன்னோம், ஆமாவா? எங்க தம்பி அவர் தான் பசியில் இருக்கிறாரு. salt is flavor, correct or not? உப்பு இல்லாத கறியை சாப்பிட்டா என்ன சொல்லுவோம்? என்ன சப்புன்னு இருக்கு அப்படிதானே சொல்லுவோம். என்னம்மா உப்பே இல்லை சப்புன்னு இருக்கு சொல்லியிருக்கீங்களா? வாழ்க்கையில கேரக்டர் சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டு இருக்கு, அப்படிதான் சப்புன்னு இருக்கும். If our life is not right with God, for God, then our life will be சப்புன்னு தான் இருக்கும். Flat taste. வேற என்ன சொன்னோம்? உப்பு எதுக்கெல்லாம் பாய்ப்போம்? ஃப்ளேவர், மெடிசன். Then our life must be a healing to others. நம்ம கிட்ட வர்றவங்க, நம்மகிட்ட ஒரு ஆள் பழகுறவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து நன்மை போகணும், சுகம் போகணும், பலன் போகணும். யங் பீப்புள், be very careful. Don't follow the flow. திரளான கூட்டங்கள் வந்தாங்க. இயேசுக்கு நல்லா தெரியும் எல்லா கூட்டத்தோட கும்பல் அடிக்கிற கூட்டம். திரும்பி பார்த்து ஒன்று தான் சொல்றாரு, if you really want to follow me, then there are some condition. You must love me the most. Young people, will you love God the most? Young people, will you love God the most? So what you must do? Next, commitment, give up. Can you give up worldly things? Can you give up worldly things? Can you give up your social media? Can சித்தப்பா உட்காந்து சித்தி தான் இருக்கிறாங்க, எல்லாம் ஃபோனை கொடுப்பீங்க, அவங்க எல்லா ஆப்பையும் டிலீட் பண்ணிடுவாங்க. ஓகே அவங்களுக்கு? Will you give up? See, it's not wrong to have social media, but it is wrong if you are tied up with that. அதுலயே அப்படியே பிடிக்கப்பட்டிருந்தா then it's wrong. I'm a pastor, I can have lot of contacts. நான் ஊழியத்துக்கு வர்றது முன்னாடி எனக்கு அவ்வளோ பேர் கூட்டாளி இருந்தாங்க. எத்தனை பாஸ்டர்ங்க, பீப்புள் ஃப்ரம் இந்தியா. ஏன்னா பிகாஸ் நிறைய பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, எல்லாம் கூட்டாளி. ஒன் ஆஃப் ஃபேமஸ் கிறிஸ்டியன் சாங், பேரை வந்துட்டு forgot the song. அவரு கூட கூட்டாளி தான். ஈவன் now ஜெஷூரன் மோசஸ் தெரியுமா? யூடியூப்ல அந்த மெட்லி பாடுவார for 40 minutes 30 minutes. ஜெஷூரன் நேமஸ் தெரியும்ல? ஸ்ரீலங்காவில் போனேன், அவர் சர்ச்சில் நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். சோஷியல் மீடியா தான் நான் ஃபாலோ பண்ணலாமே? ஆமாம் தானே? எனக்கு பப்ளிசிட்டி தானே. ஐ கேன் ப்ரோமோட் மை செல்ஃப். வாட், அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாமே? I don't need that. நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப்பில் இருக்கு, இவன் என்ன நான் கால் பண்ணி பேசிக்குவேன், அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? உப்பு சாரம் மட்டு போனா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. If you going to lose your salt, there's no point in your life. So young people, God loves you so much. மறுபடியும் இன்னைக்கு காலையில ஆண்டவரே இந்த வாலிபர்கள் என்ன சொல்கிறாரு? I just seeing a picture of God just standing there
with his hands open, என் வாலிப பிள்ளைங்க என்னை பின்தொடர்ந்து வருவாங்களா, என் வாலிப பிள்ளைங்க என்கிட்ட வருவாங்களா? That's the only picture that God is just keep picturing to me. Will my young people follow me? Will my young people come and hug me? Will they spend time with me? மார்த்தாலும் மரியாள் வீட்டுக்கு இயேசு போகிறாரு. மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? மார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியல. மார்த்தாட்டிக்கு தான் கேட்கணும். சமைச்சிட்டு இருக்கா, வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கா, அடுப்பாங்கல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கா. மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? இயேசுவோட பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா தானே? மார்த்தா என்ன பண்றா? மார்த்தா என்ன பண்றா? கம்ப்ளைண்ட். நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தங்கச்சி இப்படி உட்கார்ந்து உங்க கால பக்கத்தில் உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறா. ஏசு என்ன சொன்னாரு? மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தா. இட்ஸ் யோர் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். இட்ஸ் யோர் சாய்ஸ். யங் பீப்புள், மேக் அ சாய்ஸ் டுடே. மேக் அ சாய்ஸ் டுடே. Jesus is saying, follow me. Jesus is saying, follow me. என்னை பின்தொடர்ந்து வாங்க என்று சொல்லி, the choice is yours. The choice is yours. And this is the day that God again in his presence is asking you the same thing. Will you follow me? இதுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் உங்களோட பார்த்து இந்த வார்த்தையை கேட்டிருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போதகர் உங்களை பார்த்து இதே மாதிரி பேசியிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் எப்படி பேதுரு 3 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இயேசு பார்த்து அதே கேள்வி கேட்டார். Just like how he asked Peter after 3 years. He's asking the same thing. Follow me. Follow me. And now God is asking you, will you follow him? Will you follow him? Will you give him the top priority and give up certain things in your life? It's time for us to give up few things. பரலோகத்தில் போய் என்னங்க செய்வோம்? What you will do in heaven? நரகத்துக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நரகத்துக்கு போகிறதுக்கு என்கிட்ட விஐபி பாஸ் இருக்கு, போறீங்களா? இல்லை தானே? யூ பிக்சர் யோர் செல்ஃப் ஆஃப்டர் யோர் டெத் இன் திஸ் வேர்ல்ட். யூ பிக்சர் யோர் செல்ஃப் வாட்? இன் ஹெவன். ஆமாம் தானே? யாராச்சும் நரகம் எப்படி இருக்கும்? ஐயோ நான் செத்து போன நரகம் எப்படி இருக்கும் யோசிச்சிருக்கீங்க? இல்லை. என்ன யோசிப்பீங்க? பரலோகம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் எப்படி இருப்பார்? நடக்கிற பாதெல்லாம் தங்கமாக இருக்குமா? ஐயோ தங்கத்து மேலே நடக்க போகிறேன்னா என்னோ யோசிச்சுருப்பீங்க. ஆமாம் தானே? என் கேள்வி என்னன்னா, one day I was praying and I was asking God, because people ask question. நம்ம பாட்டை பின்னாடி ரிப்பீட் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? வர்ஷிப் டைம் சம்டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம், ஆமாவா இல்லையா? ஸோ என் ஹோம் சர்ச் about 1000 people, பிக் சர்ச். ஸோ வெளியே ஒரு கூட்டம் இருக்கும் வர்ஷிப் டைம். சர்ச்சுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வெளியே இருப்பாங்க. ஸோ பேசும்போது கேட்டால் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கின்னு ஆண்டுருக்கு நான் செவிடா. they ask, why our God is not deaf? Why you keep repeating? அப்போ இதுக்கு நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் ஒன்று தான் சொன்னார். He asked me one question. பரலோகத்துக்கு போய் நீ என்ன செய்ய போற? What you will do in heaven? பரலோகத்துக்கு போய் என்ன செய்வோம்? You will worship and praise God. ரெவலேஷன்ல தூதர்கள் என்ன பண்றாங்களா? 24 மணி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? தூயர் 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 என்று சொல்லி துதித்து கொண்டிருக்காங்க. எத்தனை மணி நேரம்? என் கேள்வி இதுதான். இந்த உலகத்தில் ஒரு அரை மணி நேரம் வர்ஷிப் பண்ண முடியலன்னா பரலோகத்தில் போய் நீங்க என்ன செய்ய போறீங்க? If you are seated in your church, when you are in your service, church service, உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, what you going to do in heaven? பரலோகத்தில் என்ன பண்ணுவீங்க? தெரியல தானே? கொஞ்ச நேரம் கையை தூக்கி ஆராதிக்க முடியல. இப்போ சர்ச்சில் பரலோகத்து போய் என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ இன் ஹெவன்? சரி பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் இப்போ நிற்பாங்க, வர்ஷிப் ஓடிட்டு இருக்கோம். இங்கே 2-3 பேர் அப்படி தான் நின்றுட்டு இருந்தீங்க. டோன்ட் பி அ ஸ்பெக்டேட்டர் when you worship a spectacular God. Don't be a when you worship a நியூ இயர் சர்வீஸ். நான் அதை சர்ச்சில் வர்ஷிப் பண்ணுமா தான் கேட்டேன். எல்லாம் நியூ இயர் சர்வீஸ், புதிய ஆண்டு, புதிய வருஷம், கைத்தட்டி பாடி. நானும் யோசிக்கிறேன், இது எப்படி கைத்தட்டிட்டு இருக்காங்க? Young people, what you going to do in heaven? If you don't live in this world as though you are living in heaven, don't dream of going to heaven.
இதுதான் இங்க நான் வாழணும், பரலோகத்தை நான் எப்படி இருக்க போறேன்னா அப்படி நான் இங்க வாழணும் என்று சொல்லி நீங்க வாழலனா பரலோகத்துக்கு போயின்னு கனவு கூட நினைச்சு பார்க்காதீங்க. You cannot. But what you going to do? தூதர்கள் தூத்திட்டு இருப்பாங்க, நீங்க பின்னாடி இருந்து தூக்கம் 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 தூக்கம். Young people, be very serious. God is saying, follow me. You follow him. Give him the top priority and give up certain things in your life. வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்க விட்டு விடுவதற்கு this is the time that God is reminding you. ஆண்டவர் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். God will remind you again, maybe there will be no third reminder. மூணாவது தடவை மறுபடியும் ஆண்டவர் ஞாபகம் பண்ண மாட்டார். Young people, let's commit ourselves. Let's commit ourselves. And this is the call that God puts before you. Follow me. எந்திரிச்சு நின்று ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் இருப்போமா? Let's commit ourselves to God. Let's commit ourselves to God.